இன்னைக்கு குறைச்சி போட்டுருக்கீங்க. தொட்டி மீது எவ்வளோ நாள் பிரிப்பீங்க? தொட்டி இது காஞ்சோன்னே எப்படி நாளைக்கு பிரிக்க வேண்டியது. நீங்கள் அப்படி காய் எடுத்துடுறீங்க. சரி, இப்படி பருப்பு கிடைக்கணுங்களே. ரொம்ப காய்ச்சினா போய் அப்பிக்குதுங்க. உள்ள ஒட்டிக்குது. அந்த பருப்பு வந்து கெட்டியாயிருங்க. அப்போ வந்து சொல்லுவோம் தொட்டி வரைக்கும் அந்த பதத்துலேயே எடுத்துருவானுங்க. அந்த வளையிற அப்புறமா வளையிற பதத்துலேயே எடுத்துருவானுங்க. டெம்பரேச்சர் ஒன்றும் தொட்டி அடிச்சிருக்கோம். தொட்டி அடிச்சிருக்கோம். பருப்பு பிஞ்சுக்கிட்டு வருங்க. வணக்கமுங்க. இப்போ வந்து தேங்காய் விலை பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பு விலை நல்ல உச்சத்தில் இருந்தது, அப்படியே சரிஞ்சுக்கிட்டு வந்தது. இப்போ விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விவசாயிகள் வந்து தேங்காயை உடச்சி பருப்பாக்கி விற்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்படி தான் நம்ம பகுதியில் ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்ட தேங்காய் ஒரு 4 மாதம் ஆச்சுங்க போட்டு வச்சுருந்தோங்க, நல்லா காஞ்சிருந்தது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 12 ரூபா 13 ரூபாய் கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, நம்ம தேங்காயை உடச்சி நம்ம எடுத்தோம்னா வந்து இப்போ மட்டை வாங்கி மட்டை வாங்கினோம்னா மட்டை வாங்குற காசு கொடுத்தா கூட அந்த மட்டை விற்கிற காசு அந்த மட்டை வாங்குற கிட்டத்தட்ட சரியாக போயிரு. இதை வந்து நம்ம உடச்சி பருப்பு தனியாக தொட்டி தனியாக எடுத்துக்கலாம். தொட்டியும் ஒரு சின்ன ஒரு ரேட்டுக்கு போகுது. பருப்பு வந்து நம்ம உடனே போடணுங்கிறதுல ஒரு 2 மாதம் வரைக்கும் வச்சுருந்து போடலாம் ஒரு ரேட்லாம். அதாவது தேங்காயாக போடுறத விட தேங்காய் பருப்பை எடுத்து போட்டால் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் முதல் இந்த மாதிரி வந்து தேங்காய் உடச்சி பருப்பு எடுத்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இதோட நல்ல தகவலாக இருக்குது. விவசாயிகள் உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே தெரியுங்க, இருந்தாலும் ஒரு நல்ல நினைவூட்டல். மொத்தம் எத்தனை காய் போட்டிருக்கிறாங்க, எத்தனை மாதத்து காய் உடச்சி எப்படி போட்டுருக்காங்க, மட்டை வாங்குறக்கு எவ்வளவு, தேங்காய் தொட்டி எவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கிற முழு விவரம் அடங்குனது தான் அந்த வீடியோங்க. அதனால் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஈரோடு நந்தாஸ் விழாக்கில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தேங்காய் பருப்பு, எள்ளு, நிலக்கடலை விலை நிலவரங்கள், குறிப்பாக வேளாண்மை தகவல் தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் மறக்காமல் ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராம் பார்த்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க. தேங்காய் உடைக்கிறக்க ஆரம்பிச்சிட்டிங்க. என்னாச்சு தேங்காய் உடைக்கிறக்க ஆரம்பிச்சிட்டு? ஆமாங்கம்மா. எதுனாலங்க? விலை வந்து கம்மியாக இருக்குது, அதனால் உடச்சி இருக்கு வைக்கிறோம். தேங்காய் விலை இறங்கிட்டதுனாலங்களா? ஆமாங்க. சரிங்க. நம்மளது வந்து தோப்புங்களா சுத்தமானுங்களா? தோப்புங்க. சுமார் ஒரு வெட்டுக்கு எத்தனை ஆயிரம் காய் விழுவுங்க? வெட்டுக்கு இப்போ சீசனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 காய்க்கு மேலே வருங்க. சரிங்க. அன்டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 17, 18 இந்த மாதிரி வருங்க. எத்தனை மாதத்துக்கு ஒருக்கா வெட்டுவீங்க ஒரு வெட்டு? ஒரு 70 நாளுக்கு ஒரு வெட்டு. 70 நாளுக்கு ஒரு வெட்டு. ஆமாங்க. தேங்காய் இப்போ மட்டை இப்போ இந்த வெட்டுக்கு எத்தனை காய் விழுந்துருக்குதுங்க? இந்த வெட்டுக்கு போன வெட்டுக்கு 25,800 வந்துதுங்க. சரிங்க. இது எப்படி இருந்தாலும் ஒரு 25க்கு மேலே வருங்க. சரிங்க. இப்போ இந்த காயில் உடச்சி போட்டு எத்தனை நாள் ஆச்சுங்க? இன்னைக்கு தான் உடச்சிங்களா? இது இன்னைக்கு தான் உடச்சிதுங்க. சரிங்க. அது உடச்சி 3 நாள் ஆச்சுங்க. ஓ, இதுலேருந்து எடுத்துட்டீங்க. ஆமாங்க. இப்போ இது இன்னைக்கு குறைச்சி போட்டுருக்கிறீங்க. தொட்டி மீது எவ்வளோ நாள் பிரிப்பீங்க? தொட்டி இது காஞ்சோன்னே எப்படி நாளைக்கு பிரிக்க வேண்டியது. அந்த வெயில் 2 நாள் எடுத்துடலாங்களா? ஆமாங்க. எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ நாள் பருப்பு தனியாக காய வேணுங்க? ஒரு 3 நாளுங்க. 3 நாள். ஆமாங்க. மறுபடியும் சாக்கில் பிடிச்சி வச்சிடலாமுங்க. சாக்கில் பிடிச்சி வச்சிடலாங்க. நாங்கள் அப்படியே டெய்லர் அள்ளி போட்டு அங்கே குடோன் ஒண்டி வச்சிருவீங்க. பருப்பு எடுங்கங்களா? காஞ்ச பருப்பு இது 2 நாள் ஆச்சுங்கம்மா. சரிங்க. அந்த டைம்ல பாதியெல்லாம் அள்ளிட்டீங்க. அந்த சைடு இருந்ததும் அள்ளிட்டு ரெண்டாவது வெட்டு 3 நாள் கேப் விட்டு. ஓ, சரி, வச்சுக்கிறோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் டெய்லர் போட்டுக்கொண்டு இது சரிங்க. தரம் பிரிச்சுறதுங்களா? இது ஒரு மாதிரி இருக்கு. மாமா, இது சுருக்கு பருப்பு பிஞ்சுங்க. இது தனியாக வச்சு காய வச்சுக்கிறீங்க. இப்போ இதை தனியாக அள்ளிக்குவீங்க. பருப்பு இது கெடாம எத்தனை நாளைக்கு கெடாமல் இருக்குங்க? குடோன் அப்படியே கொட்டிங்களா? சாக்கில் விட்டு வைக்கிறதுங்களா? கொட்டி வச்சு அங்கே கொட்டுறது குட்டானா கொட்டுவீங்களா? பரவலாவா? குட்டானா தான் கொட்டி வைக்கிறீங்க. எவ்வளோ நாளுக்கு கெடாதுங்க அப்படியே வச்சிருக்கலாம்? கெடாதுங்கிறது எப்படி ஒரு 2 மாதத்துக்கு. அதாவது பூசணம் பூக்காமல் இருக்கிறதுங்க. பூசணம் பூக்காமல் இருக்கணும் இல்லைங்க மெயினாக. விலை ஏறிச்சுன்னா ரேட் வந்துன்னா கொடுத்துடலாங்க. இல்லைன்னா அப்புறம் விலை ஏற வரல இருப்பு வைக்க வேண்டியதானுங்க. சரிங்க. ஒரு 60 நாளைக்கு கெடாதுன்னு நினைக்கிறேங்க. சரிங்க. இப்போ தேங்காயை விற்கிறதுக்கு உடைச்சு பருப்பை வைக்கிறதுக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகுங்கிறீங்களா? கட்டுப்படி ஆகுங்க. உடைக்கிறோங்க. ஓரளவுக்கு 3 வித்தியாசம் வருமாட்டம் இருக்குதுங்க. மட்டை தனியாக போயிருக்குங்க. சரிங்க. இப்போ மட்டை வாங்குற காய்க்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? மட்டை வாங்குறதுக்கு மட்டை வாங்கி அள்ளி போடுறதுக்கு 1.20ங்க. ₹1.20. மட்டை வாங்கி சொல்லுங்க. மட்டை வாங்கி டெய்லர் அள்ளி போடுறதுங்க. தேங்காய் தனியாக மட்டை தனியாக? இல்லைங்க, காய் மட்டுங்க. குட்டானில் கடற்கரை காய் மட்டையை வாங்கி மட்டை கீழே ஓட்டு காயை தூக்கி டெய்லர் ஓட்டுறோன்னு ₹1.20. ஆமாங்க. சரிங்க. இப்போ இங்கே உடைக்கிறது அப்புறம் நம்ம சொந்த நாமளே உடைச்சிக்கிறதுங்க. அப்புறம் மட்டை வந்து ₹1.50 எடுத்துக்கிறாங்க. ஓ, எடுத்துக்கிறாங்க. ஓ, மட்டைக்கு கிட்டத்தட்ட அந்த மட்டை வாங்குற காசுக்கு சரியா போயிடும் கிட்டத்தட்ட. பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டு இப்போ நம்மளுக்கு 29 ரூபாய்க்கு கொடுக்குங்க. சரிங்க. கிலோ ஒன்றுக்கு. ஆமாங்க. சரிங்க. அப்புறம் அதில் இப்போ இந்த வேஸ்டாஜ் சுருக்கு பருப்பெல்லாம் வந்து 80 ரூபாய்க்கும் போச்சுங்க, 75 ரூபாய்க்கும் போச்சுங்க. ஓ, காய் தனியாங்க. இந்த மாதிரி ரொம்ப கசங்கி இருக்குது இல்லை? கொண்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி அலுவல் பருப்பு அலுவலை தனியாக எடுத்துக்கிறதுங்க. ஆமாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சின்னா 70 ரூபாய். இது எதுக்கு போகுதுங்க? ரொம்ப இந்த ரேஞ்சிலே எடுத்துக்கிறாங்க. ஆமாங்க. ரைட் நம்ம நிறைய பார்க்குறோமுங்க. எந்த ரேஞ்ச் இருந்தால் அதுக்கு தகுந்த நமக்கு வேலை கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறது 80 ரூபா கொடுத்தாங்க. இது எதனால இப்போ வந்து தேங்காய் ஓட்டு கொஞ்ச நாளே வாங்கிட்டு? இளங்காய்ங்க. ஓ, இளங்காய்ங்கனால அது போயிருது. அந்த கரையன்னு போகிறதுனாலங்க
கரையேறுன்னு ஓரந்து உங்களுக்கு அந்த இளங்காயில் இதாகிறதா தெரியுது. இப்போ போட்டு எத்தனை நாள் ஆச்சுங்க நீங்கள் காய் இது கூட்டம்ல? இந்த காய் வந்து இப்போ கிட்டத்தட்ட 4 மாதம் இருக்குங்க, 120 நாள் இருக்குங்க. 4 மாதம் இருக்குங்களா? ஆமாங்க. இப்போ நீங்கள் 4 மாதத்துக்கு அப்போ ரேட் நல்லா இருந்திருக்குங்களா? அப்போயே கொடுத்துருக்கலாம். ஆமாம், அப்போ வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா 22 ரூபாய்க்கு போச்சுங்க. சரிங்க. 28 வரணும் காய் ஒரு பீஸ் காயத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தோம்ங்க. சரிங்க. சரி இவ்வளவு வித்தியாசம் இருக்குன்ட்டு 12 ரூபா 13 ரூபாய்க்கு கேட்டாங்க. சரிங்க. சரி இவ்வளவு வித்தியாசமா இருக்குது, சரி பாப்பா அப்படின்னு. இல்லை 22 ரூபாய்க்கு இந்த போச்சு. இப்போ நீங்கள் கடைசி இப்போ இது தேங்காய் போட்டனைக்கு எவ்வளோ போச்சுங்க? போட்டப்போ வந்து 13,000 ரூபாய்க்கு கேட்டாங்க. ஒரு 4 மாதத்துக்கு முன்னே 13,000 ரூபாய்க்கு தான் கேட்டாங்களா? 13,000 ரூபாய்க்கு கேட்டாங்க. சரிங்க. அப்புறம் அதே டைம்ல அந்த வெட்டினா போன வருஷம் பாத்தீங்கன்னா 22 23 ரூபாய்க்கு போச்சு. போன வருஷம்? ஆமாங்க. சரி அவ்வளவு வித்தியாசம் போறப்ப சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பருப்பா வச்சிருக்கலாம். இப்போ இல்லைங்க, காயவே வச்சிருக்கலாம் வச்சிருந்தோம்ங்க. சரிங்க. அப்புறம் நாளடைவில் வாங்குறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா 12 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. காய் வந்துருச்சு. ஆமாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பருப்பு எடுத்து வித்துருக்கீங்களா? இதை ஃபர்ஸ்ட் டைம்ங்களா? மாமா இது இப்போ கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷம் இருக்கு மாமா, 20 வருஷம் இருக்குங்க அப்போ எடுத்ததுங்க. ஆமாங்க. 2011-12ங்கம்மா அப்போ எடுத்ததுங்க. சரி சரி சரி. அப்போல்லாம் மரம் கம்மி தானுங்கம்மா. உங்களுக்கு வந்து ஒரு 6000 மரம் 7000 மரம் இருக்குங்க. இந்த 6000 காய் 7000 காய் உழுவு. சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 20,000 காய் 25,000 காய் இது மாதிரி வருதுங்க. பரவாயில்ல பரவாயில்லைங்க. தண்ணியெல்லாம் எப்படி சொட்டு நீருங்களா? சொட்டு நீர் தான். என்ன மாதிரி உரம் கொடுக்குறீங்க மரத்துக்கு? மரத்துக்கு பெருசாக உரம் இல்லைங்க, குப்பை மட்டையெல்லாம் அப்படியே ரொட்டேட்டர் ஓட்டிருக்கோம். உள்ளே ஓட்டுறீங்க? ஆமாங்க. ஊடு வயிறு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஊடு வயிறு ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் இல்லைங்க. அப்படி வச்சு ஒரே வெட்ட வெட்டிக்கிறதுங்க. ஆமாங்க. மக்களான வேலை. அது இதுக்கு கான்ட்ராக்டர்கிட்ட ஒரு வெட்டி எடுத்து கொடுக்குறதுக்கு 41 வயசு வாங்குவாங்க. ஓஹோ. அப்புறம் இது நாமளே வெட்டி அதான் சரிங்க. ஒரு இடம் கொஞ்சம் பத்தலிங்கம்மா. ஒட்டுக்கா பூரா காயும் 2 நாள்ல உடச்சு வச்சிடலாம். இடம் காய எடுத்துக்கிட்டு தான் இடம் கொஞ்சம் பத்தல. அன்னைக்கு ஒரு 5000 காய் உடச்சு இந்த ஏரியாவிலிங்க. சரிங்க. இந்த இது இருக்கிற அள்ளி எடுத்துட்டா. சரிங்க. இன்னைக்கு அள்ளி இருந்தது அள்ளிட்டு போதும் கிட்டத்தட்ட காஞ்சிக்கிச்சுங்க. ஆமாங்க. நல்ல வெயில் இல்லைங்க. நாங்கள் மட்டை வாங்கிட்டு இருக்குதுங்க. இந்த மட்டையை வாங்கிட்டு இருக்கிறாங்க? ஆமாங்க. எத்தனை எங்கே வெளியே இருக்குது மட்டை வாங்கிட்டு இருக்கிறாங்க? ஒரு 7000 8000 வருங்க. சரி. என்னங்கம்மா நேற்று வரையில் இதில் கிடக்கிறது வரல அள்ளுனது எல்லாம் சேர்ந்து ஒரு 15000 காய் இருக்குங்க. 15000 காய். சரி. ஒரு 7000 காய் மேலே வரும். காய் எடுங்க. பருப்பு அரைஞ்சிருக்குங்களா? இருக்குங்க. திக்னஸ்ங்க அரைஞ்சிருக்கு. நம்ம ஏரியா எப்பவுமே கொஞ்சம் திக்னஸ் நல்லா இருக்கு. ஆமாங்க. நம்ம உடச்சு பண்ணினவள்ள லாபம் தானுங்க. அது ஆள் கிடைக்கணும் இல்லைங்க. ஆள் டிமாண்டுங்க. மற்ற இது பண்ணுறதுன்னா இடையில வெயில் மழை இல்லாதனால கொஞ்சம் பரவாயில்லைங்க. தானே வருது. அப்படி கொப்பரைக்காய்ங்க. தண்ணி நறுச வத்தி போயிருங்க அதெல்லாங்க. அப்படியே டேரெக்டாக எண்ணெய் ஆட்டலாங்க. டேரெக்டாக எண்ணெய் ஆட்டலாமா? ஜம்முன்னு இருக்கு. தொட்டி ஒரு நல்ல வேலைக்கு போங்காட்டி பரவாயில்லைங்க இப்போ இல்லைங்களா? தொட்டி நம்ம மொத்தமா பல்கா இருந்தா கொஞ்சம் சேர்த்து போக மாட்டேங்க. சரிங்க. நம்மகிட்ட 29 ரூபா 30 அந்த மாதிரி ரேஞ்சில். அதான் நீங்க அப்படி காய் எடுத்துடுறீங்க. சரி. சரிங்க. பருப்பு ஜம்முன்னு இருக்குது பாருங்க. இப்படி பருப்பு கிடைக்கணுங்களே. ஒரு நாள் காஞ்சா விட்டு போயிருங்களா? அப்படியே ஒரு நாள் காஞ்சா விட்டு போயிருங்க. ஒரு நாள் காஞ்சா விட்டு போயிருங்க. சரிங்க. ரொம்ப காஞ்சினா போய் அப்பிக்குதுங்க. உள்ள ஒட்டிக்குது. பருப்பு வந்து கெட்டியாயிருங்க. அப்போ வந்து சொல்லுவோம் கொட்டி வடிக்குள்ள அந்த பதத்திலே எடுத்துருவானுங்க. அந்த வளையற அப்புறமா வளையற பதத்திலே எடுத்துருவானுங்க. டெம்பரேச்சர் ஒண்ணு தொட்டி அடிச்சிருக்கோம். தொட்டி அடிச்சிருக்கோம். பருப்பு பிஞ்சிக்கிட்டு வருங்க.
மட்டையும் உங்களுக்கு ஒரு சில பக்கமெல்லாம் 2000 ரூபா வரலும் போக மாட்டேங்குதுங்க. மட்டைங்க பச்சைக்காய் மட்டும் சரிங்க. போக மாட்டேங்குது. நம்மகிட்ட வந்து 1.80 எடுத்துட்டு போகிறாங்க. சரிங்க. பச்சை மட்டையெல்லாம் பச்சைக்காய் மட்டை வந்து 3 ரூபா வரலும் போகுதுங்க நமக்கு. என்ன பர்பஸ் அது காஞ்சதுக்கு பச்சை கொண்டு வர நார்மலுக்கு பச்சைங்க நார்மலுக்கு போகிறது டேரெக்டாக. பச்சை மட்டை என்ன பச்சை மட்டை என்ன ரேட்டுக்கு போகுங்கிறீங்க? நல்ல ரேட். 3 ரூபா வரலும் போகுது. ஓ பச்சை மட்டை ரேட் அதிகம் வரமட்டை விட. ஆமாங்க. ஓ சரி சரி சரி. கசங்கள் வந்து 2000 ரூபா 1.25 2000 வரலும் போகுது. காய் பொறுத்து சைஸ் பொறுத்து. அது 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 இல்லை நம்மளுக்கு ரொம்ப நாளாக தொடர்பு இல்லாத காயை மட்டும் கொடுத்துட்டு போக ஆரம்பிச்சுனாலும் கொஞ்சம் நெதன் தெரியுமா? தெரியுமா நீங்கள் அதை போப்போ சரியாக போயிருக்கும். ஆமாங்க. இது கண்டினியூஸாக இது பண்ணணும் வைங்க. சரி ஓரளவுக்கு பல்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். எல்லாத்தோட மார்க்கெட்டுன்னு நம்ம இன்னும் கைக்கு வந்து. ஆமாம் 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 ஆமாங்க. இப்போ நேற்று ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணுங்க. சரிங்க. அது எப்பவுமே நம்ம பொருளை மதிப்பு கூட்டும் போது நமக்கு ரேட்டு கிடைக்குது இல்லைங்க. ஆமாங்க. ஆமாம் நம்ம டேரெக்டாக கொடுத்துறதுனால தான் நமக்கு கட்டுப்படி ஆகிறதில்ல. ஆமாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மட்டை வாங்கி உடச்சி போடும்போது இல்லைங்க தேங்காய் மட்டை எல்லாம் ஓரளவுக்கு செலவுக்கு சரியாக போயிடும். மட்டை வாங்குறதுக்கு மட்டை காசு சரியாக போயிடும். சரிங்க. இப்போ இன்னைக்கு நாளைக்கு பருப்பு இன்னைக்கு 2 ரூபா கூடி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விலை ஏறி இருக்குதுங்களா? பரவாயில்ல பரவாயில்லைங்க. கம்ப்ளீட்டாக நரிசாக எழுதி வச்சுருக்கணுங்க. சரிங்க. ஓஹோ ஓஹோ செலவு கணக்கு பூரா எவ்வளோ ஆகுது? கூலி எவ்வளவு, உரிவுலிக்கு எவ்வளவு, இந்த பருப்பு சொல்லுங்கம்மா, இந்த சுருக்கு பருப்பு, பருப்பு, அலுவல் பருப்பு பருப்பு எல்லாமே கணக்கு எழுதி வச்சிருக்காங்க. தொட்டி சரிங்க. எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு கணக்கு பார்த்தா ஒரு காய்க்கு எவ்வளோ வருதுன்னு தெரியும். ரைட் ரைட் ரைட். அப்புறம் தானே ஒரு கணக்கு வருமுங்க. காயா விற்கிறதுக்கும் நம்ம எடுத்து மதிப்பு கூட்டி விற்கிறதுக்குமே ஆமாங்க நமக்கு வேலை நம்ம கண்டுபிடிக்க முடியுங்க. ஆமாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு எல்லாம் ஆவரேஜ் கணக்கு பார்த்தா தெரியுங்க. சரிங்க. அதான் அதான் அதான். இது வந்து உள்ள முளை வந்துருச்சுங்க. 4 மாதம் கிடக்கு காட்டிங்க. ஆமாங்க. ஓ சீம்பு மாதிரி வந்துருச்சுங்க. முளை சீம்புது வந்துருச்சுங்க. வந்துருச்சு. 4 மாதம் எடுத்துருந்தீங்களா? இப்போ குட்டான கிடக்கு. குட்டானை மாற்றி போட்டிங்களா? அப்படி கிடந்துங்க? அப்படியே கிடந்துங்க. இப்போ அதுதான் பிரச்சனைங்க. இப்போ ஏன் மாற்றி போட்டுருந்தா ஏனுங்க இப்போ எதுனா என்னாச்சுங்கிறீங்க? அப்படியே போட்டதுனால ஏனுங்க அப்படியே முளைச்சிருச்சு இல்லைங்க? முளைச்சிருச்சு. மாற்றி போட்டு முளை போகாதுங்களா? ஆமாங்க. காய் உடம்புக்குன்னு முளை போகிறது. முளை போகாதுங்க. எத்தனை நாளைக்கு? சுமார் ஒரு 2 மாதத்துல மாற்றி போடுவானுங்களா? மழை இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 4 மாதம் காலத்தில் பிரச்சனை இல்லை. சரி. மழையில் நடந்து உள்ள எல்லாம் கசகசன்னு போயிடுச்சு. ஓ அதனால அந்த முளப்பு வந்துருச்சு. காயும் கொஞ்சம் அலுவல் வந்துருச்சுங்க. காய் அலுவல் வந்துருச்சு. அந்த முளப்பு தானுங்க. முளப்பு தான் முளப்பு வந்துருக்கூடாது. சரிங்க. கசகசன்னு கிடந்தோன்னே அது கொஞ்சம் எடை குறைக்குங்கிறாங்க. ஓ முளப்பு வந்துன்னா எடை குறைக்குங்களா? அந்த குழி வந்துருக்காங்க அதில். சரி 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 சரிங்க. ஓ அந்த குழி வருதுங்க. ஆமாங்க. ஓ பார்த்தீங்களா? அதான் அது ஒன்று நமக்கு அனுபவம் தானுங்க. இதையுமே வந்து எடுத்துடணும் ஃபுல்லாக. நம்ம பருப்பு எடுக்கிறோம் இல்லைங்க? ஆமாம் எல்லாம் கொஞ்சம் அலுவல் வந்துருங்களேண்ணா. அதில் ஒரு பூச்சி மாதிரி உற்பத்தி ஆயிருங்க. ஓஹோ அதனால் அந்த முளப்பு எடுத்துருவணுங்க. ஆமாங்க. காஞ்சதுக்கப்புறம் அந்த முளப்பு எடுத்து விட்டுருவணும். பார்த்தீங்களா? கரெக்ட் கரெக்ட். ரொம்ப கசங்க கூட. ஆமாம் ஆமாம் ஆமாங்க. ஆமாம் 15 நாள் அல்லது 20 நாள் கசங்க உடைக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா ஒரு 15-20 நாள் நம்ம வந்து உடைக்க ஆரம்பிச்சிடணும். என்ன தேங்காய் போட்டதுலேருந்து? ஆமாங்க. தேங்காய் போட்டால் 20 நாள்லேயே குட்டான்லேருந்து எடுத்து மட்டை வாங்கி உடைக்க ஆரம்பிச்சிடணும். நம்மளுக்கு பெருசு சாதாரண அலுவலும் வராது. வராதுங்க வராங்க. 20 நாள்லேயே மட்டை வாங்கி உடச்சிடணுங்க. அதுதான் கரெக்ட். ஆமாங்க. இதெல்லாம் கொஞ்சம் வேஸ்டேஜ் தானுங்க. சரி. இதெல்லாம் வேஸ்ட் தானுங்க. ஆமாம் ஆமாங்க. இதில் இருக்கிற சத்தியம் பூரா இழுத்துங்க. ஆமாங்க ஆமாங்க. இது எவ்வளோ தூரம் போயிடும். ஆமாங்க ஆமாங்க. இதில் பூச்சி வந்துரும்னு சொல்கிறாங்க. அது 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 அதாங்க. நல்லா காஞ்சி பிற்பாடு குத்துனோம்னா வெளியே வந்துருக்குங்க. சரிங்க. சுண்டி போய் வந்துருக்குங்க. ஒரு நல்ல தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. நம்ம தேங்காய் உடச்சி தேங்காய் பருப்பாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதை கொண்டு போய் வச்சுருந்து நம்ம ரேட் ஏற அன்னைக்கு நம்ம விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தேங்காயை போகிறத விட தேங்காய் பருப்பாக மதிப்பு கூட்டி போட்டால் ஒரு 4 காசு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் விவசாயிகள் இந்த மாதிரி பண்ணுறாங்க. தொடர்ந்து விவசாயம் சார்ந்த தகவலை நம்ம சேனலில் பார்க்கலாமுங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.